तत्तजमार्त्रियं भोक्तृतमन्येष्वविकार्यतोत्मं सन्देवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मेदुसुम्भं सगणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतगोपमेश्वरं श्रीमच्छ्रीरङ्गवृत्तेश्वरसदरिपुनागम्यमेन्द्रेण दृष्टं यत्तात्मानं नरहरिषडजिद्योगिने दुःखसादातु अज्ञं श्रीरङ्गकारि प्रभवयति गतो प्राप्तलक्ष्मीनिसंस्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररथेक्षतारिं श्रीमतो श्रीवंशटगोपस्ते वेदराघवं शतगोपयतीन्द्रमहादेशिकाय नमः. லோகநாதனான கண்ணன் சகல பேரையும் ரட்சிக்கிறதுக்காக பூமண்டலத்தை அவதாரம் பண்ணி நந்தகோகுலத்தில் பால கிரீடைகளை எல்லாம் நடத்தி அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணி லோகத்தார் க்ஷேமத்தோடையிறதுக்காக கீதையை உபதேசம் பண்ணி அதில் நாம் எல்லாரும் ஜீவித்து நல்லகத்தை அடைவதற்காக கடைசியாக இருக்கப்பட்டதான சரணாகதி விஷயமான ஸ்லோகத்தை சொல்லி முடித்திருக்கார். இதுதான் சர்வதர்மான் பரித்திய மாமேகம் சரணம் பிரதா அகந்தா சர்வ பாபேஜோ மோக்ஷயிஷ்யாமி வாசிச்சா. கவலைப்படாதோ. கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் செய்யறதுக்கு உங்களால் முடியாமல் போனால் சமப்படலாம். ஆமேகம் சரணம் பிரதம், என்னையே ரட்சகன் என்பதாக என்னிடத்திலே சரணாகதி பண்ணுங்க. உங்க பரத்தை என்னிடத்திலே சமர்ப்பிங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மோட்சம் தானே வேணும். அந்த மோட்சத்துக்கு விரோதி எது தெரியுமா? நாம் பண்ணிருக்கான அநேக கோட்டு ஜென்மத்திலே பண்ணுறதுதான பாபங்கள் புண்ணியங்கள் ரெண்டும் தான் விரோதி. பாபங்கள் மோட்சத்துக்கு விரோதின்னு சொன்னா ஒத்துக்கலாம். புண்ணியங்கள் கூடவா மோட்சத்துக்கு விரோதி? மோட்சத்துக்கு போக விட்டாமல் தடுக்கிறது. எப்படின்னா பாபம் மோட்சத்துக்கு போக விட்டாமல் நரகத்துக்கு போக முடியாது அழைச்சிட்டு போறது. பண்ணிருக்கிற புண்ணியங்கள்லாம் சொர்க்கலோகம் பிரம்மலோகம் இங்க அழைச்சிட்டு போறது. அப்படி மோட்சத்துக்கு போக விட்டால் தடுக்கிறது புண்ணியமும். அதனால அதுவும் பாபம் தான் நமக்கு என்றார் கிருஷ்ணன். சர்வ பாபேச்சோ மோட்சயிஷ்யாமி. யாருடா பாவி? நான் பெருமாள் சேவையை தடுக்கிறவன் பாவி. வேண்டியவன் வெளியில கையை தொகுத்தான்னா வேண்டாத தேசி தள்ளினான்னா ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல பாதுதான். அதனால புண்ணியம் வேண்டியதுதான். அது நம்ம போகவிட்டாத பண்றது, அதுவும் பாவத்துல சேர்ந்ததுதான். பாபம் போகவிட்டாத நரகத்துக்கு இருக்கிறது, அதுவும் பாபத்துல சேர்ந்துதான். அதுதான் ரெண்டும் சேர்ந்தான புண்ணியம் பாபங்கள் எல்லாத்தையும் உங்களை விட்டு விலைக்கு சகல விதமான ரோகபோக்கியங்களையும் அனுபவிக்க முடியா பண்ணி இங்கேயே கடைசியில என்னோட கூடவே எப்போதும் இருக்க முடியா நாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன குழந்தை இது. அது கீதையை எடுத்து சொல்லி சொன்ன குழந்தை. இதே மாதிரி அவதாரங்கள் பெற்றிருக்காரு பெருமாள். எந்த அவதாரத்திலையும் இந்த மாதிரி ஜீவன் இப்ப ஏற்பட்டவன், பரமாத்மா இப்ப ஏற்பட்டவர், சரணாகதினா என்னது, மோட்சம்னா என்னதுன்னு சொன்ன பெருமாள் உத்தரம் கிடையாது. ராமாவதாரமே வச்சுக்குமே. தகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீட்டு யாச்சதே அபயம் சர்வபூதேஷ்யா ததாத்மேதம் பிரபன்னமா. ஒரு தடவை என்னை உத்தேசித்து சரணாகதி பண்ணிட்டானே. ஆனால் சர்வபாபேபியா எல்லா சர்வபூதேபியா ரட்சிக்கிறேன், எல்லா இடத்துலையும் யாராலையும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன்னு சொல்லிருக்காரு. சரணாகதினா எப்படி பண்ணணும், போகணும், வரணும்னு அது ஒன்றும் சொல்லலை ராமன். சரணாகதி பண்ணினவாளெல்லாம் ரட்சித்து காட்டியிருக்க. அவதாரத்துல பரதன் சரணாகதி பண்ணினா அவனை ரட்சித்தார். ரிஷிகள் சரணாகதி பண்ணினா ரட்சித்தார். சுக்ரீவ மகாராஜன் சரணாகதி பண்ணினா அவரை ரட்சித்தார். விபீஷணன் சரணாகதி அவரை ரட்சித்தார்.
அதுக்கு மேல லங்கையில ஒரு ஆம்பியார் கால சீட்டை திருக்கை சரணாகிதி பண்ணினால் எல்லா ராட்சிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு திரும்பி அவளும் சரணாகத்தாலே ரட்சித்தார். அதனால பெருமாள் எப்படி சரணாகத்தை பண்ணினவர்களை ரட்சிக்கிறாரோ அதை போல அவளும் சரணாகத்தாலே ரட்சிக்கிறார்ன்றத இடத்தை அதில் எடுத்து காமிச்சார். இந்த 2 அவதாரத்தில் தான் சரணாகதி விஷயம் இந்த விஷயம் சொல்லி அப்படி பெருமாள் சகலத்தையும் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா முதல்ல அப்படின்றார் கண்ணன். என்ன கவலை இல்லாமல் இருப்பதற்கு நீ யாருன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நீ யாருன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் புரியலையே. லோகத்துல ஜீவாத்மான்னு சொல்ற போது ஜீவன் ஜீவன்னு அது யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னாரு. அது யாரு? நான் தான் சொல்றோம். நான் தானே உடம்பு ஜீவனா இல்லை உள்ளுக்குள்ள ஜீவாத்மா தனியா இருக்குதா அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். இது என்னுடையது. சரீரம் யாருதுன்னா என்னுடைய சரீரம் என்னுடைய உடம்புன்னு சொல்றோம். என்னுடையான்ற அந்த பதத்துக்கு ஒரு ஆசாமி இருக்கானா அவன் தான் ஜீவாத்மா. என்னுடைய கிரகம்னு சொன்னமானா என்னுடையான்ற வேறே ஒரு பேரு, கிரகம் வேற. அதுபோல என்னுடைய சரீரம்னு சொல்றது இது வேற, என்னுடையன்னு சொல்றவன் வேற. அவன் தான் ஜீவாத்மா. அவனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. தெரிஞ்சுக்கோன்னா எப்ப ஏற்பட்டவன் அப்பப்போ உண்டாகி அப்பப்போ அழிச்சு போறவனா, அழியாமல் எப்போதும் நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்துவான்னு அடுத்தாப்புல தெரிஞ்சுக்கோ. சில மதஸ்தர்கள் ஜீவாத்மாவுக்கு அழிவு உண்டுன்னு சொல்றான். ஜீவாத்மாவே கிடையாதுன்னு சில மதஸ்தன் சொல்றான். சார்வாகன்னு ஒருத்தன் இருக்கான். ஜீவாத்மான்னு ஒண்ணு கிடையாது, சுத்த பொய் அப்படின்னு அவனுடைய மதம். ஜீவாத்மானா என்ன அப்படின்னு நான் சொல்றேன் கேளு. அதான் ஜீவாத்மான்னு என்ன? இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு 4 பதார்த்தம் சேர்றது. சேர்ந்த உடனே அதுல ஒரு ஸ்பிரிட் ஒண்ணு உண்டாருது. அதான் ஜீவாத்மா. அதுக்கு திருஷ்டாந்தம் தான் வெத்தலை பார்க்க 3வது. இந்த 3 சேர்ந்து தானே. 3க்கு நிறம் என்ன வெவ்வேறு. 3 சேர்ந்தா சகப்பா ஒரு நிறம் உண்டாருது. அது போல கிட்வாதித்யோ மதசக்திவத்துன்னு எடுத்திருக்கான். சாராயம் காய்ச்சறால அதை எடுத்திருக்கான். அவன் அநேக சாமான்களை போடுறான். தனித்தனி சாமான்ல மதம் கிடையாது. எல்லாத்தையும் சேர்ந்தா ஒரு மதசக்தி உண்டாரு. சாதாரணமா ரயில்லயே கறி, ஜலம், நெருப்பு 3 தான் போட்டிருக்குது. இந்த வண்டியை இழுக்கும்படியான ஒரு சக்தி உண்டாருதோ இல்லையோ, அந்த மாதிரி சரீரத்துல ஒரு சக்தி உண்டாருது. அதுதான் ஜீவாத்மா. இந்த உடம்பு சங்காத்தம் கலந்துதானே அழிஞ்சு போறது. ஜீவாத்மான்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதை போல அத்வைதிகளா எடுக்கப்பட்டவா என்ன பிரம்மம் ஒண்ணுதான் உள்ளது. அது ஏதோ ஒரு விசேஷம் மாதிரி ஒண்ணு பிடிக்கிறது அவித்யை. அதை பிடிச்ச உடனே ஜீவாத்மா நான் அவன் இவன்னு தோன்றது. வாஸ்தவத்தை ஜீவாத்மா கிடையாது. இதெல்லாம் அழித்து போனா பிரம்மமாவே போறதுதான். ஜீவாத்மா தனியா கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் கட்சிகள் இருக்குது. அதுக்காக முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கிருஷ்ணன் இந்த ஜீவாத்மான்றவன் அக்ஷயத்யோயம் அதாஹ்யோயம் அக்ரேத்யோ சௌஷேவக நித்யா சர்வகதா ஸ்தானு அகலோயம் சனாதன அக்ஷயத்யா. அந்த ஜீவாத்மாவை 2ஆ வெட்ட முடியாது. அதாஹ்யா ஜீவாத்மாவை கொளுத்த முடியாது. அக்ஷயத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யா. கிளேதனம்னா அரிசியை உழம்புது வச்சு போட்டா முன்ன இருந்த ஆகாரத்தோட பெருசா இருந்தோ இல்லையோ சாதாவு. அந்த மாதிரி ஜீவாத்மாவை முன்ன இருந்ததை காட்டிலும் பெருசா பண்றதுக்கு முடியாது, கொளுத்த முடியாது. நித்யா எப்போதும் இருக்கப்பட்டவன். சனாதனா அதுக்கு கிழவன் ஒன்னும் செருப்பிள்ளை என்னும் அந்த மாதிரியான இதுவே கிடையாது. ஆத்மாவில உடல்ல தான் சிறு பையன், அதுக்கப்புறம் பால்யம், யௌவனம், கௌமாரம்னு சொல்றது. இதுலதான் ஜீவாத்மாவில் கிடையாது. அச்சயத்தை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. அதை தெரிஞ்சுக்கியானா யுத்தத்துக்கு நீ சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா. அந்த குணம் அதை விட்டுடுவேன். ஏன்னா நாம் கொண்டுடுறேன்னா நீ யாரை கொள்ற? ஜீவாத்மாவை கொள்றியா சரீரத்தை போக்குறியா? அது சொல்லு முதல்ல. ஜீவாத்மாவை அழிச்சு விடுறா நீ நினைக்கிற. ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது. அச்சயத்தியா அதாக்கியா அச்சயம் அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை இப்ப ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அந்த ஆத்மா எவ்வளவு பெருசு நாம தெரிஞ்சுக்கணும். ஆத்மா எவ்வளவு பெருசு அப்படின்னா ரொம்ப வேதாந்தத்துல தீர்மானம் பண்ணி சொல்ற விஷயம் இது.
கடைசியில வாலாங்க சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ஜீவோபாகஸ்வவிஜ்ஞேய கதானந்தாய கல்பதே. ஒரு பசுமாட்டு வால் மயிர் அது ரொம்ப எடுத்துக்கோ, அப்ப 100 பங்கா கத்துரு, அதுல ஒரு பங்கு எடுத்து 100 பங்கா பண்ணு, அதுல ஒரு பங்கு எடுத்து 100 பங்கா பண்ணு. சததா கல்பிதஸ்ய கடைசியில இது ஆயுதங்களால முடியாதுன்னு சொன்னா மனசனால சின்னதை ஆக்கிப்பாரு. இதுக்கு மேல சின்னதை ஆக்க முடியாதுன்ற சந்தர்ப்பம் எப்ப வருதோ அவ்வளவு பெருசு செய்யாது. அவ்வளவுதான். இது என்ன தாத்பரியங்கிறது, அதை காட்டிலும் சின்ன வஸ்து கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு. ஜீவாத்மாவை காட்டும் சின்னதான வஸ்து கிடையாது. சின்னதான வஸ்து ஜீவாத்மாவுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஜீவாத்மா ஒரு சரீரத்துக்கு ஒரு ஆத்மா. ஜீவஸ்து பிரதிசரீரம் என்ன அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்மாவுக்கு அறிவு உண்டு. அறிவு அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த ஜீவாத்மாவுக்கு தான். சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது அந்த ஜீவாத்மாவுக்கு தான் சக்தி. பெருமாளுடைய ஆజ్ఞையை மீறி அக்கிரமம் பண்றதுக்கு அதுக்குதான் சக்தி. இந்த ஜீவாத்மா அவ்வளவு அணுகுட்டுன்னு சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு சக்தி. அந்த மாதிரி இது அணுவா இருந்து பெருமாளை கூட எதிர்த்து சண்டை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஆனா அவர் பார்த்து அடக்கணும்னா மேல முடியாது. அது தனியா விட்டுட்டு ஒன்னு உபகாரம் செய்யணும்னா அதுக்கு மேல அக்கிரமம் பண்றது ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரியான பவர் உள்ளது அந்த ஜீவன். அகலஞ்சம் பட்சே அப்படின்னு கஞ்சா சாப்பிடாதே அப்படின்னு வேதத்துல உத்தரவு போட்டிருக்கார். அவரை கேட்கிறானா நான் அப்பாட்டு கஞ்சா கேட்க. இந்த ஒரு திருஷ்டாந்தம் அந்த பரதாராங்கச்சே, பரதாரங்களை மனசால கூட நினைக்காதே. மனசால் நினைக்காதேன்னா பத்னியை போல நினைக்காதே. பரதாரங்களை தாயார் போல தனியை போல நினைக்கலாம். பரதாரங்களை பத்னியை போல நினைக்காதே அப்படின்னா அதுல ஒரு சுவாரஸ்யம். பத்னியை போல நினைக்க வேண்டியது உண்டுன்னு நான் சொல்லிட்டேன். பத்னியை போல நினைக்கணும்னு அவர் பரதாரங்களை கேட்குங்க சொல்லுங்க. ஆத்மானம் உபமாங்கிருத்வா ஸ்வேஷு தாரேஷு ரம்யதாம் அப்படின்னு அவனை பார்த்து. ஆத்மானம் உபமாங்கிருத்வா அப்படியே ஒன்ன நீ நினைச்சு பாரு, கேட் மாதிரி ஒன்ன நீ நினைச்சுக்கோ. ஆத்மானம் ஸ்வேஷு தாரேஷு ரம்யதாம். உன்னுடைய பத்னி இருக்கா, அவளிடத்துல ஒருத்தன் கண்ணா வைக்கிறதுன்னு ஆரம்பிச்சான்னா உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். தன்னுடைய பத்னியை பதிவிரதையா காப்பாற்றணும்னு நினைக்கிறே இல்லையோ, அது போல ராமபத்னி பதிவிரதையா இருக்கணும். காப்பாற்ற விடாமடா முட்டாளே. நம்முடைய பத்னி பதிவிரதையா இருக்கணும்னு நினைக்காதவன் எவன் இருப்பான். அதை போல இத்தனாளுடைய பத்னியும் பதிவிரதையா இருக்கணும்னு பத்னியை போல நினைக்கிறது அந்த விஷயத்த. பாக்கிய விஷயத்துக்கு பத்னியை போல நினைக்காது அப்படின்னு பரதாராங்கச்சேத்து மனசுல கூட நினைக்காது. இப்படி சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறதையும் மீறி நடக்கக்கூடிய சாமர்த்தியம் நினைக்கிறது யாருக்கு? இந்த ஜீவாத்மாவுக்கு. எவ்வளவு சின்னவன் அப்படின்னா அதை காட்டிலும் சின்ன வஸ்து கிடையாது. என்னைக்காவது ஒரு சமயம் பெருக்குமோ அப்படின்னா கிடையாது. ஒரு மதத்தான் இருக்கான். அந்த மாதிரி சரீரம் எவ்வளவு பெருசா அவ்வளவு பெருசா ஆத்மான்னு சொல்றவன் இருக்கான். சின்ன குழந்தையா இருக்கா அதுக்கு பெருசமா இருக்குமா, பெருசா போறது அவ்வளவு பெருசு வளருவான். ஆத்மா கழுவனா போச்சு அவ்வளவு பெருசு வளருது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சூத்திரகார கண்டிச்சு அஞ்சாவது பேச உபயனித்தா அவிசேஷா அப்படின்னு கண்டிச்சு ஆத்மா அணுதான், அதுக்கு மேல கிடையாது. ஏஷோணுராத்மா சேதசா வேதிதவ்யா அதுன்னு ஏஷாத்மா அணுகும் ரொம்ப சின்னது. அதை மனசனாலே தியானம் பண்ணிக்கலாம். அது போல அணோரணியான் மகதோ மகியான்ற இடத்துல அணுக்கெல்லாம் அணுவாக பகவான் இருக்கார். அவ்வளவு சின்ன ரூபத்தை எடுத்துட்டு பெருமாள் அந்த அணுவோட கூட பழகிறார் அப்படின்னு. அந்த நித்தியோ நித்தியம் அந்த மாதிரி ஆத்மாக்கள் எத்தனை கோடி அப்படின்னு சொன்னா ஒரு சரீரத்துக்கு ஒரு ஆத்மான்னு சொன்னா இப்ப சாதாரண திருஷ்ணாபிள்ளை எத்தனை சரீரம் தப்படுறது, நமக்கு உடல் எத்தனை தப்படுறது, பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ எல்லா ஜாதியும் பார்த்தா ஒரு இது எவ்வளவு ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதை போல பட்சிகள் எத்தனை, ஒரு பட்சிகள் சரீரத்திலையும் ஒரு ஆத்மா. ஏன்னா புண்ணியத்துக்கு தகுந்தாப்புல மனுஷனா பிறகுறான், பட்சியா பிறகுறான், மிருகமா பிறகுறான், பசுவா பிறகுறது. அந்த மாதிரி அது புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தா போல பிறப்பு உனக்கு கொடுத்துருது. அந்த ரீதியில பார்த்தா எத்தனை ஜந்துக்கள் தெரியுதோ அவ்வளவு ஜந்துலையும் ஒரு ஆத்மா. இதுதான் பத்தாள்னு பேரு. புண்ணிய பாபத்தாலே கட்டுப்பட்டு இங்கே பிறக்கிறவார் பிறந்திருக்கிறார். பத்த ஜீவாத்மங்கள் எத்தனை கோடி கணக்குல ஆப்படாது.
இன்னும் 60 கோடி இந்தியாவில் இன்னும் கணக்கு பண்ணிருக்காளே அப்படின்னா மனுஷ ஜீவாத்மா மாத்திரம் மனுஷனா பிறந்திருக்கிற ஆத்மா இருந்து அது ஒரு 60 கோட்டின்னு சொல்லுவாளே தவிர வேற ஒன்று நம்ம மாத்த சின்ன சாக்கடைக்குள்ள குழல் விட்டு பார்த்தா எத்தனை கோட்டி ஜீவா புழு நழிக்கிறது. ஒரு புழுவிலையும் ஒரு ஜென்மாந்தத்துல அவ்வளவு சுகிருதம் பண்ணி புழுவா பிறந்திருக்கு. என்ன அதுக்காக மரமா பிறக்கிறது ஜீவாத்மா. புறம் புங்கிரத்திய ஸ்மசானே ஜாயதே விரக்ஷா கங்க கிருத்ராதி சேவிதா. பெரியவாளை உட்கார்ந்து உனக்கு என்ன தெரியும் அது தெரியும்னு இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அந்த மாதிரி இடத்துல ஒரு விரக்ஷமா பிறகுறான். அதுக்கு அது வாஜகை பார்த்தா அவதாரப்பட்டா பக்ஷி மிருகங்களா பிறகுறான். சரீரதே கர்மதோஷை யாத்தி ஸ்தாவரதாம் மரகான்னு இப்படி மரம் செடி கொடிகள் போகும்போது எல்லாத்துலயும் ஒரு ஜீவாத்மா இருக்கான். அதுக்குள்ளே மனுஷனாக இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா இருக்கு. ஜீவாத்மாவிலே மனுஷன் ஒன்றும் மிருகம் ஒன்றும் நம்ம சம்பிரதாயத்துல வித்தியாசம் கிடையாது. அது மாத்து சம்பிரதாயம் துவைத்தம்னு சொல்றவன் அதுல மனுஷ ஜீவாத்மா மிருக ஜீவாத்மா பக்ஷ ஜீவாத்மான்னு அதுல தனித்தனியா ஆத்மாவிலேயே அந்த மாதிரி பேரம் உண்டுன்னு சொல்றோம். நமக்கு எப்படி நம்ம சித்தாந்தத்துல ஒரே ரீதியை தவிர அதுல இது கிடையாது. ஒரே அதாவது வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவியோக்கினி தனிச்சைவ ஸ்வபாகைத பண்டிதா சமுதர்சனா காய்க்கிறார். பெரிய வித்யா வினய சம்பன்ன பெரிய இருக்கக்கூடிய ஒரு வித்யா வினயம் ஒரு வெறும் பிராமணன் ஒரு கவி பசுமாடு அஸ்தினி யானை சுனி அதாவது நாய் சொபாகன் அதை தப்பவன் அப்படி சொல்றதா சொபாகன் எல்லாரிடத்திலும் இருக்குது. ஆத்மா ஒரே தினசு. சரீரம் ஏன் வந்தது அப்படின்னா ஆயந்தேயோ நமர்த்தியோவா நெரிய தாபரோபிவா ஞானானந்தமயத்வாத்மா சேஷோயி பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பரமாத்மாவுக்கு சேஷபூத்தனா இருக்கக்கூடிய சத்து கர்மானுகுணமாக இந்த சரீரங்கள் பிறகு ஒவ்வொருத்தருக்காக வருது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது எத்தனை கோட்டின்னா இவ்வளவுதான் சொல்லி முடியாது. அத்தனை கோட்டி ஜீவாத்மா. அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு கிருஷ்ணன் சொல்றார். எல்லாரும் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதுதானா? இவன் என்னைக்காவது நல்லபடி அடையறதுக்கு அருகனா அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. என்ன ஏதாவது தொழில் நடத்தினா பிழைக்கலாம்னு சொல்றாளோ இல்லையோ. எல்லாரும் வேலைக்கு போய் தான் ஆகணும் நிர்பந்தம் இல்லை. வடதேசத்துல எத்தனை ஷேட்டு வேலை பார்க்கான் எல்லாரும் கோட்டீஸ்வரர். நம்ம தேசத்துல வேலை வேலைன்னு போய் அடியோட சார்ஜே பிடிச்சது. அவ்வளவு ஷேட்டும் எவ்வளவு பேரும் எங்கேயாவது ஒரு ஷேட்டு தாசில்தாரம் ஒரு ஷேட்டு இதுவாக இருக்கான்னு பேர் கிடையாது. எல்லாம் கம்பெனியோ அந்த வாரி கொத்திக்கிறான் பணத்தை. நமக்கு 150 ரூபாய் சம்பளத்துக்கு போட்டு ஒன்றும் இல்லாத போயிட்டு இருக்குது. அதுக்கு என்னன்னா ஒரே சினிமாவில் செலவழிச்சு போகிறது. அது உபயோகம் இல்லாத போகிறது. அதனால இப்படியே நாம கஷ்டப்பட வேண்டியவனா என்னைக்காவது நல்ல கதையை அடைய வேண்டியவனா இந்த ஆத்மா அப்படின்னு அதை பற்றி சொல்லிட்டு இப்படியே கஷ்டப்படக்கூடிய அவன் அம்மைதான் இவன் நல்ல கதையை அடையறதுக்கு அருகன் யோக்கியத்தை உள்ளவன். அதாவது அர்த்த பஞ்சகம்ன்றது தன்னைத்தான் தெரிந்து கொண்டு பகவானை நன்றாக தெரிந்து கொண்டு பகவானை அடையறதுக்கு வழி என்னான்னு வந்த வழியும் தெரிஞ்சுண்டு அங்க போனா வரக்கூடிய பலன் என்னான்றதையும் 4 விஷயத்தையும் தெரிஞ்சுண்டு இவ்வளவு காலம் ஏன் நாம் பகவானை அடையல இங்கே பிறந்திருக்கோன்றதான அந்த விரோதியம் தெரிஞ்சுட்டான்னா அந்த விரோதியை ஒழிச்சுட்டு பெருமாள் அடையறதுக்கு எத்தனம் பண்ணுவான். அதாவது பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்திஷ்ட பிரத்யகாத்மனா பிராப்திபாயம் பலஞ்செய்வ ததா பிராப்தி விரோதிதா. பிராப்திய பிரம்மணோ ரூபம் நாம் அடைய வேண்டிய பரபிரம்மஸ்வரூபம் எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் முரடா நாம கிட்ட போனா சேர்க்க மாட்டானா அது எப்படி என்ன சமாச்சாரம்னு அது என்ன விசாரிச்சணும். அவனை எப்பேற்படும் சகல கல்யாண குடனி பரம காருணிகம் எப்ப வரப்போறது குழந்தைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய குணம் அப்ப ஏற்பட்டு ஒரு தோப்பனை அடிச்சுட்டு ஒரு புள்ள தேசாந்தரம் சுத்தலான்னு வச்சுக்குவோம். எங்கேயோ போய் ஒரு இடத்துல பித்ருதேவோபவான்ற ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தார் ஒரு வித்வான். அதை கேட்டான் புத்தி வந்தது. இல்லையோ அப்பேற்பட்ட தோப்பனாரை அடிச்சுட்டு வந்துட்டுமேனு ஓடி வந்தான். அப்பா வந்தடைந்தேன்னு வந்து விழுந்தான். இந்த தோப்பனார் என்ன பண்ணுவார்? இத்தனால கல்லால தான் அடிச்சுட்டு போயிருக்கான். இப்போவாவது புத்தி வந்தாடா வா மடியில தூக்கி வச்சேன் கண்ணால ஜலத்தட்டு இருக்கு. அது போயிருக்கே அடிச்சுட்டு போயேன் யார் எங்க சாதம் போடுறாளோ எங்க பட்டினி கிடக்கிறதோ என்ன பண்றதோன்னு கவலையோட உட்காந்துருக்கார் தோப்பனார். வா வந்தடைந்தேன்னு சொன்னா வா அப்படின்னு மடியில் தூக்கி வச்சு நிறைய சொத்து வச்சிருக்கேன். அடுத்து கூட
அப்படின்னு சொல்லுவோம். அதை போல நமக்கு தஞ்சமாகிய தந்த தாயோடு தானுமாய் அவையல்லனான்னு மாதா பிதா சகலவித பந்து பரமாத்மா நாம அடிச்சு விட்டு ஜென்ம ஜென்மாத்திரம் அவங்கிட்ட வராது போயிட்டே இருந்தோம். ஆனா ஆராதித கோவிந்த சரணாம்போருகத்வயா அகோமே மகதீயாதா நிஷ்பலா ஜென்ம சந்ததின்னு அழகாக அகோமே மகதீயாதா நிஷ்பலா. எத்தனையோ கோடி ஜென்மா எனக்கு ஒழிச்சு போட்டு நிஷ்பலமா போயிடுச்சு. ஏன்டான்னா அனாராதித கோவிந்த பெருமாளுடைய திருவடியில ஒரு துளசி கூட போடாத போட்டேன். பெருமாள் வாசல்ல கதவு போட்டுட்டு உள்ள உட்காந்துருந்தேன். அனாராதித கோவிந்த சரணாம் அனாலோகித கோவிந்த சரணாம்போருயா உண்டு. என்னடா நான் பெருமாள் வீதியில் ஆடுறார் உள்ளுக்குள்ள உட்காந்துறது வரதில்லை. அந்த மாதிரி கூட இருந்தேன். ஏன் பெருமாள் வழியில் ஆடுறார்? கோவிலுக்கு வந்து சேவிக்காத முட்டாளுக்கு வாசல்ல போய் சேவை கொடுப்போமேனு வராரு. அப்பவும் உள்ளதான் உட்காந்துருப்பேன், வந்து மறக்க மாட்டேன்னா. இந்த மாதிரி அனாராதித கோவிந்த சரணாம்போரு எத்தனையோ கோட்டி ஜென்மா வியர்த்தமா போச்சுன்னு சொல்றேன். அந்த மாதிரி எத்தனையோ கோட்டி ஜென்மா பகவானுடைய சமீபத்தில் போகாத வியர்த்தமா போயிடுச்சு. அப்பே ஏற்பட்ட ஜென்மா அவர் தோப்பனார். அப்பா வந்தடைந்தேன்னு ஒரு ஜென்மாவில் வந்தான்னா இப்ப நாளாச்சடா உனக்கு புத்தி வரது அப்படின்னு மடியில் போய் கேட்கணும். என்ன வேணும் உனக்கு? கஷ்டப்பட்டோ சம்சாரத்தில் உனக்கு கஷ்டம் கிடையாது. நித்திய சௌரிய விஸ்வக்ஷேம வகைரா எல்லாரையும் கூடுவா வந்து நம்பதேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் உங்க கோஷலை சேர்த்துண்டு பரமானந்தத்தை அனுபவிங்க. ஆனந்தத்துல தோல் கூட குறைச்சல் கூடாது. அவனுக்கு வந்தவனுக்கு இன்னைக்கு வந்தவனுக்கு இத்தனை நாளும் இல்லைன்னு பேரே தவிர இதுக்கு முன்னால எவ்வளவு ஆனந்தப்பட்டிருந்தாலும் அவ்வளவு ஆனந்தம் ஒண்ணு உண்டு. ஒரு நாளா கோட்டீஸ்வரன் எல்லாரும் இன்னைக்கு போனவனுக்கு கோடி ரூபாய் கொடுத்துடுறேன் பெருமாள் திருஷ்டாந்தம். எல்லாரும் கோட்டீஸ்வரன் அனுபவிக்கல, இன்னைக்கு போனவனுக்கு கோட்டீஸ்வரன். இந்த கோட்டி கோட்டி ஞாபகம் வருதெல்லாம் என்னடா கோபுரத்துக்கு அவன் பிடிக்கிறது. எத்தனை ஆனாலும் ஒரு மனசு விட்டு போக மாட்டாங்க. அதுவே வந்துட்டு அந்த மாதிரியில கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத அனுபவத்தை கொடுக்கிறோம். அதனாலே பிராப்திய பிரம்மனோ ரூபம் நம்ம கோபனாருடைய ஸ்வரூப சுபாவங்களை தெரிஞ்சுட்டா அது என்ன பண்றது அவர் அப்படின்னா அந்தவனை வா என்று அழைத்தார். அவரிடத்துல நம்பிக்கை வரும். அந்த இதுதான் கிருஷ்ணன் தான் அவதாரம் பண்ணிட்டு இந்த மாதிரி குழந்தையார் அவதாரம் பண்ணிட்டு பார்க்கடலுள் பையத்தை என்ன பரமநடிபாடின்னு ஸ்லோகம் இருக்குது, ஒரு பாசுரம். அதுல பார்க்கடல் பையத்தை என்ன பரமநடிபாடின்னா க்ஷீராப்தியிலே ஆதிசேஷதல்பத்திலே சயனத்தில் இருக்கிறவர் அப்படி அவனப்பாடின்னு அர்த்தம் சொல்றதா எழுதிக்கா. நான் அதை எழுதல. பார்க்கடல் பையத்தை என்ன பரமன்றது கிருஷ்ணன் தான். ஏன்னா நந்தகோகுலம் பார்க்கடல் என்ன ஒவ்வொருத்தருடையும் லட்சக்கணக்கில் பசுக்கள் இருக்குதுன்னா பார்க்கடல்னு சொல்றதுக்கு சந்தேகம் என்ன? பார்க்கடல் அதுல பையத்து என்ன ஏன்னா பார்க்கடலில் சேஷன் மேலே பையத்து என்ன ஆதிசேஷன் மேலேன்னு பதம் போடல ஆண்டார். பாம்பை விட்டுட்டு கதை சொல்றா. பார்க்கடலில் பையத்து என்ன சேஷன் பேர்ல பையத்து என்னன்னு பதம் போடல. பார்க்கடலில் தூங்கிட்டு இருக்கா. பார்க்கடல் நந்தகோகுலத்துக்குள்ள ஒரு கம்பத்தூர் மஞ்சத்துல தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா யோக நித்ரை. என்னன்னா யாரார ரட்சிச்சோம், யாரார இது பண்ணோம், இந்த ஜென்மத்துல இந்த அவதாரத்துல எத்தனை பேரை ரட்சித்தோம், எத்தனை பேரை சிக்ஷித்தோம் புஷ்டங்களை அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் எந்தெந்த கோபஸ்திரீகளுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்தோம், இன்னும் யாராருக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுக்க வேணும், இதையெல்லாம் நினைச்சிருந்த தூங்குறேன். அதுக்கு மேல ஒரு எண்ணமா இருக்கு. நம்ம சரணாகத ரட்சகம்னு சொல்றா எல்லாரும். ரெண்டு அடியோட ரெண்டு மூடனையும் ரெண்டு விரோதிக்குமாவது நாம மோட்சம் கொடுத்தோம்னா என்ன எல்லாருக்கும் நம்மகிட்ட நம்பிக்கை வரும். யாருக்கு கொடுத்துருக்கோம்னு யோசிக்கிறார். சொன்ன சரி ததிபாண்டனுக்கு கொடுத்தாராம். ததிபாண்டன் அதாவது தயிர் இருக்கிறவன் ததிபாண்டனை கொடுத்தாராங்க. போய் தயிர் வாங்கி சாப்பிட்டு அவன் என்ன பண்ணான்னா கிருஷ்ணனு 11 தாங்க தான் விடுன்னா விட மாட்டேன், மோட்சம் கொடுத்தா கொடுப்பேன், விடுவேன்னா அவன் தருவானா அவனை கொடுத்தா மோட்சம்னாரு. அவன் என் பானைக்கு கொடுவான். பானைக்கு உண்டானா பானைக்கு ஒரு ஜீவன் உண்டுன்னு நம்ம சித்தாந்தம். அதுக்கும் கொடுத்தேன்னா 2 ஜீவாத்மாவும் அதுல இருந்து கிளம்பி போச்சேன்னு அப்போ மூடனுக்கு கொடுத்துருக்காரு ஒரு. அதை போல சிசுபாலம் சத்ரு நேரம் கடைசி காலத்துல என்ன பண்ணார்னா பெருமாள் பாடங்கள்லாம் போட்டான். போட்டு கடைசி பாடம் போட போறான் பெருவாழ்வார்ல. அப்போ இதற்கு நின்னார் க்ஷணமத்புத கிருஷ்ணரூபதரிசி சிதிலா கிருஷ்ண சரீனகா. அந்த க்ஷணத்தை சங்கத்தக்கிறதா பாணியா கண்ணன் சேவை சாய்ச்ச உடனே இழுத்த பானத்தை பெருமாள் மேல போடாமல் அப்படியே சேவிச்சுட்டு
இந்த உடனே அவன் சக்கராயத்தை கழுத்துல போட்டார், உடனே மோட்சத்துக்கு போயிட்டான். அந்த சமயத்தையா ஜெய விஜயனுடைய 3வது அவதாரம் அவனுக்கு பிறப்பு. இந்த ஜென்மத்துல அவனுக்கு முக்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சத்ருக்கும் கொடுத்து இதுக்கும் கொடுத்துருக்கோம். அதனால எல்லாரும் நம்ம ஆசிரிப்பால் நல்லவாளா இருந்து கவிப்பான் ஆசிரிப்பால்னு அதெல்லாம் யோசனை பண்ணிட்டே தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த பாட்டுக்கு எழுதிருங்க. அதுல இன்னொரு யோசனையா அவருக்கு அது ஆண்டவன் உண்டதுக்கு அவர் பண்ணாத அது யோசனை அதுல புத்தகத்துல எழுதியிருக்கேன். என்ன யோசனைன்னா, இவ்வளவு அப்சரசான கோபஸ்திரீகள், ரொம்ப லட்சணம் உள்ளவாள் கன்னிகைகள், அவளோட நாம பூர்ணமா அனுபவிச்சோம், அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தோம். கடைசியில ஒரு கூலி கழிவு வந்து என்னோட நீ அனுபவிக்கிறதுன்னு கேட்க போறாளே, அவளோட எப்படாப்பா அனுபவிக்கிறதுன்னு யோசனை பண்ணி தூங்குறாருன்னு கேட்கிறா. அவன் கேட்ட உடனே சுகந்தபேத ராஜாருகம் அங்கேருந்து போனா நம்ம வண்ணான ஒருத்தார் வேட்சியை வாங்கி கொடுத்துட்டார். இங்கேருந்து போனா சந்தனம் பூசணும் கூணி ராஜாவை கொண்டு போறார். கம்பெனி கொண்டா இங்க கையாட்டிருந்தார். பார்த்த உடனே பெருமாள் கொடுத்துட்டார். ஆவையோகோ காத்திரத்தை சதிருஷம் ரொம்ப கையாகுதுன்னு பூசந்தார். பூசன் ஒன்றும் என்ன வேணுங்கள் அப்படின்னா உடனே அவ்வளோதான் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லா கோபத்தையும் எப்படி அனுபவிச்சோ அப்படி அனுபவிக்கணும். என்ன கூனி கைவி ராமாவதாரத்துல எந்த பண்ணால ராமனுக்கு விரோதியா இருந்தால காட்டுக்கு போக முடியாது பண்ணால அந்த கழிவுதான் இந்த வயசுல உன்னோட அனுபவிக்கணும் கோபத்திரிகளை போல. இதெல்லாம் நினைச்சது தூங்குறாராம். அப்ப கேட்க போறாளே ஒரு கழிவு எப்படாப்பா அனுபவிக்கணும். அப்புறம் சதான் ஆகட்டும்னா கம்பௌண்ட் பூண்டு வறுத்து குதிரைக்கு வந்தோம்னா சொன்னனே அப்படின்னா ஆஹா அதை பத்தி ஆட்சேபம். இந்த இதுல கால் பின்பக்கத்துல குதிக்காலில் காலை குதிக்கினார். 16 வயசு யுவதி ஆகிட்டார். வேண்டிய அனுபவத்தை கொடுத்துட்டு புறட்டு போனார்னு அந்த மாதிரி. அந்த மாதிரி கண்ணன் சகல பேருக்கும் சகல விதமாக இருக்கக்கூடியதான ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய அப்பே ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பிராப்திய பிரம்மணோ ரூபம் அந்த ஸ்வரூப குணங்களையும் நன்னா தெரிஞ்சுக்கணும். கருணாகத்தாளுக்கு கட்டாயம் தெரிஞ்சு. இப்போ நாம் இப்படியே இருக்க வேண்டியவனா இல்லை. அந்த சரணம்னு அவருடைய திருடுகளை சொன்னா நம்ம பாபத்தை எல்லாம் போக்கி கட்டாயம் தங்க ஊர்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்துல நமக்கு வேண்டிய இடங்கள் எல்லாம் ஏற்பாடு அங்க வந்து கிடைச்சிக்கிறான். தன்னை போல அவன் ஆனந்தத்தை கொடுக்குறான்றது சாஸ்திரங்கள்ல இருக்கு. நாம் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. செய்ய வேண்டிய காரியம் சத்தியோகமானம்னா நம்மளால முடியாது. அது முடியாமனா மாம் சரணம் இருக்கா என் காலம். அதாவது ஒரு எஜமான ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டான், 6 மாசம் தப்பு பண்ணினான்னு வச்சுக்குவோம். அவனை ஸ்நேகம் பண்ணிட்டு அந்த கோபத்தை மாத்திக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு சக்தி இல்லை. காலை பிடிச்சிட்டு ரட்சிக்கணும், நான் குடித்து பண்ணிவிட்டேன் இது பண்ணணும் மறக்கணும்னு பிடிச்சிக்கிறான். சாமான்யமா இருக்கப்பட்ட கரட்டகமான ஒரு எஜமானம் கூட கையை காட்டுறான். காலை பிடிச்சுட்டான் என்ன பண்றது விட வேண்டியதா போச்சுன்னு சொல்லி அவனை ரட்சிக்க பார்த்தது. பரமகாருணிக நான் இருக்கட்ட பரமாத்மா அவன் திருவுடைய பிடிச்சுட்டு வேற கதி கிடையாதுராப்பான்னு அழுதா அவன் கட்டாயம் ரட்சிக்கிறான் என்பதா நிச்சயமா இதுலேருந்து எடுத்து நாம் பெருமாள் அடைய வேண்டியதுக்கு செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப கிடையாது. ஒரு 15 நிமிஷம் கருணாகிரி பண்ணிக்கணும்னு ஆச்சாரியர்கள் போய் சேர்ந்தால் ஒரு 15 நிமிஷம் ஏதோ 2-3 விஷயத்தை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி உன்னுடைய ஸ்வரூபம் ஏற்படுது, அவனுடைய சொத்து இந்த சொத்தை அவனிடத்துல கொடு, அவன் காலை கட்டிந்து அழு, நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிக்கணும். சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம் பெருமாள்டா அவருக்கு தமிழ் தெரியாது. என்ன அர்த்தம் சமஸ்கிருத பாஷையில சொல்லணும் மந்திரங்களே. அதுக்காக அந்த மாதிரி அவரை கேட்டு மன்னிக்கணும் க்ஷமிக்கணும்னா கட்டாயம் கொடுக்குறேன் அப்படின்னு அபயப்பிரதானம் பண்ணக்கூடிய அப்பேருடைய பரமாத்மான அவனை தெரிஞ்சணும். அவன் யாரோ நான் யாரோ நமக்கு தாப்புனா காலை பிடிச்சதா கட்டாயம் ரட்சிப்பன்றத நிச்சயமா தெரிஞ்சதோ. அதனால யார் மேல குத்தம்? மோட்சத்துக்கு புகா இருக்குது நம்ம பேரு தான் குத்தம். சின்ன காரியம் எவ்வளவு ரூபாய் வேணும் அப்படின்னா ஒரு வெத்தலைப்பாய்க்கு ஒரு வாய்ப்பு வச்சா போறோம். அப்புறம் ரூபாய் அப்படின்னா ரூபாயே அவசியம் இல்லை. பிரகாசக்தி பிரதான எல்லாம் சாதாரணமா 2 ரூபாய் 1 ரூபாய் 6 ரூபாய் வச்சுட்டு இருந்தா பரண்யாசு தட்சணா என்னெல்லாம். இப்போ அவளுக்கே கொஞ்சம் வக்கமா இருக்காது 10-15 வைக்கிறேன். அது வக்கமா இருக்கு. அது மாதிரி இல்லை ஏன்னா போய் 2 ரூபாயா வைக்கிறதுன்னா அவள் 10 ரூபாய் இவ்வளவுதான் செலவு. ஒரு யாக ஞாதிகளை போல 4 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி செலவு கிடையாது. சாதாரணமான செலவு. எவ்வளவு நாள் உண்டா நுழைஞ்சாச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள பெருமாளுடைய திருவுடைய விஷயம். மன்னிப்பு கேட்கறதுக்கு எத்தனை வருஷம் வேற ஒன்றும் இல்லையே. மன்னிக்கணும் தானே. அந்த மன்னிக்கணும்னா ஒரு மன்னிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கஷ்டம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. என்னடா நான் கேட்கறது எப்படி கேட்கறது அப்படின்னா குடும்பம் பிடிச்சிருந்து கேட்கறதா மன்னிக்கணும்னா காலை பிடிச்சிருந்து கேட்கறதா அப்படின்னா
குடும்ப பிடிச்சவங்க மன்னிக்கணும்னு கேட்கறது இல்லை. காலை பிடிச்சவங்க சரணம் சரணம் பிரபுக்கு, காலை பிடிச்சவங்க சரணாகதி பண்ணணும். சரி, நம்ம மேல என்ன நினைக்கிற அதை சொல்லு அப்படின்னா, இன்னைக்கு முழுவதும் சரியா நடக்கிறேன்னு சொல்லியா அதை ரெண்டு உறுதிமொழி கொடுக்கணும். இன்னைக்கு மேல இன்னொரு காரியம் அக்கிரமத்தை பண்றதில்லைன்னு சொல்லணும். அதுக்கு மேல வெற்றி பேரும் நம்பி வந்துட்டேன்னு பூர்ணமான நம்பிக்கை அவன்கிட்ட சொல்லணும். ஆனா பெருவாள் விடுகிறா, எத்தனை அக்கிரமண்டா பண்றீங்கன்னு பிறந்த பிற்பாடு சொல்லு. இந்த ஜென்மங்கள்லாம் நடக்கணும், இந்த ஜென்மத்துல நீ எத்தனை அக்கிரமம் பண்றீங்க சொல்லு. அங்கே சரணம்னு சொன்னா நான் கட்டாயம் ரட்சிப்பேன்னு நம்பி வந்துட்டேன்னு சொல்றேன். எப்படி உனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னு விடமாட்டார் பெருமாள் கேள்விப்பார். நம்பிக்கை வந்தது காரணம் எவ்வளவு, அதுக்கெல்லாம் கூறத்தாழானதா சாய்க்கிறதா நம்பிக்கைக்கு காரணம் என்ன விஷயம் சுவாமி எல்லாம் சரி. ராமாயணம் கேட்டத்துல சரணம்னு சொன்னவாள் எல்லாரையும் ரட்சித்துக்கிறா இல்லையா, அதை போல நானும் சரணம்னு சொன்னா ரட்சிப்பேன் அப்படின்னு நம்பி வந்துட்டேன் அப்படின்னு. ஓஹோ, ரொம்ப கட்டிக்காரண்டா. கிருஷ்ணான்னு சொல்றது பரதனை ரட்சிச்சேன், அவர் கையில் கிடைச்ச ராஜ்யம் வேண்டான்னு திருப்பி கொடுக்கணும்னா, விபீஷணனை ரட்சித்தேன், தெத்வா தாராம்ச புத்திராம்ச அவர் லங்கையே விட்டு பாபிகளோட இருக்கக்கூடாதுன்னு வந்ததுன்னா ரட்சித்தேன். அந்த மாதிரியா நீ அவளெல்லாம் திருஷ்டாந்தமா சொல்றேன். நீ வந்தா ரட்சிப்பனா அவன, நீ தாயார் வயத்துல வசிக்கிறதுனால போல கொண்டு அக்கிரம் பண்றீங்க. என்ன தாயார் வயத்துல உதைக்கிறது, ஐயோ குழந்தை உதைக்கிறது என்னவா என்ன, அது சந்தோஷம்தான் ஒவ்வொரு. அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிய, எப்படி உன்னை ரட்சிப்பேன்? விஷயம் ஞாபகம் பண்றேன். எந்தம் கிருதாகசமபி பிரணதி பிரசக்தம் சம்வாயசம் பரமயா தயா க்ஷமிஷ்டாக. ஆகாசம் உத்தேசிச்சு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினேன். ஆகாசம் தாயாரோட திருமாறுக்குள்ள குத்தினவன் பிரம்மாஸ்திரத்தை அவன் பேர்ல போட்டேன். ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமே தமையில கரணங்கிறான். 3 லோகமும் ஓடினான். பிரம்மாஸ்திரம் தெரித்துறது ரட்சிப்பார் யாரும் இல்லை. சோமனார் இந்திரம் பொறுத்தானே கபித்ராஜ பரித்யக்தா. நாமபானம் தெரித்துட்டு யாருதான் எதிர்க்க ரட்சிக்க முடியும்? கபித்ரா சுரைஷ்ட சமரிஷிபிகி எல்லா தேவதைகள் வீட்டுல நுழைஞ்சு பார்த்தாங்க. காக்காசுனா கழுத்து கழுக்காசம் காக்காச்சுனா எங்க பிராணம் போடும், வஸ்திரம் எங்களை வாய போட்டுரும். ரிஷிகள் எடுத்த போனா கருணாகதால ரட்சிக்கணும்னு சொல்ற ரிஷிகள் விட்டு போனா ஓடி போட்டா எல்லாரும். பின்னால் தெரித்தது ராமபானம். பிரம்மலோகத்துக்கு பிறகு போனா கிட்ட வராது, போனா கிட்ட வராது. ஸ்ரீயன் லோகான்னு கிரம்யா பரிக்கிரம்யா 3 லோகத்தை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சுத்தினா ரட்சிப்பார் யாரும் இல்லை. சமேவ சரணங்க, யாரும் ரட்சிக்கிறது யாரும் கிடையாது. எந்த பகவான் நம்மை தண்டிக்கணும்னு விட்டானோ அவன் காலில் விழுந்தாதான் நமக்கு ரட்சணை ஏற்படும்னு அவங்க விழுந்தான். அது யார் சொன்னா? அங்க வந்து விழுந்தானே, மறுபடியும் 4ஆம் தடவை சுத்தம் தானே அப்படின்னா சித்துனா இழைச்சு போச்சு. எத்திசைய உடனோடு இழைத்த விழம் காகம் போல். எத்தனையோ ஓடுனா இழைச்சு போயிடுச்சு. இழைச்சு போச்சுன்னா ரெக்கை இழைக்கல, பலம் என்ன இருக்குது, மனசு இழைச்சது. வேற இடத்துல போய் பிரயோஜனம் இல்லை, பிரம்மருத்ராலயத்துல போய் பிரயோஜனம் இல்லைன்னு மனசு இழைச்சது. ரெக்கை இழைக்கல. இன்னும் 10 கூட சொல்லுவோம். போனாங்க லங்கை கூட போனான் ராவணன் சிபாரிசுக்கு. இந்த மாதிரி சமாச்சாரம், இந்த மாதிரி ராம பானம் என்ன தெரித்தது, நீ காப்பாற்று அப்படின்னு அங்க போனான். இங்க வா, எங்க போறேன்னு சீட்டெல்லாம் தப்பு பண்ணேன். ஏன்டா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதை போய் ஜானகி பிரணயம் அதை நான் கூட போயிட்டு வந்தேனே, அதை அந்த பொண்ணோட நான் ஆசை வச்சுட்டுதான் தெரியுமோ இல்லையோ. நீ எப்படி போய் நான் தொட்டேன் எத்தனாடா கத்தியம்மா போரும் வந்த இடத்துக்கு அவன் நினைச்சிட்டு இருக்காரு சீட்டை அனுபவிக்கணும். போயிட்டு வான் அப்படின்னு நான் இங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணா மறுபடியும் சிக்கிறேன். ராமன் காட்டுக்கு வந்திருக்காரு எதனால அப்படின்னு பித்ருவாக்கிய பரிபாலனம். பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்றதுக்காக காட்டுக்கு வந்திருக்கான் ராமன். கோபனா இருந்த போகணும்னு தசரதன் போனான். இங்க சொர்க்கலோகத்தில் இருக்கா தசரதர். அப்ப சித்திரகூட்டு பொருட்கள் ராமன் இருக்கு, தசரதர் சொர்க்கலோகத்தில் இருக்காரு. அங்க பறத்து போனான். இருக்காரோன்னு சில பேர் சந்தேகப்படுவார். அவர் இல்ல சொர்க்கலோகத்தில் போய் அங்கதான் இருக்காரு. கடைசியில சீத்தை ஆயிடுச்சுன்னு இருக்கு. அந்த அக்னி பிரவேகம் பண்ணது அங்க இருந்து சீக்கிரமா பறத்து போ, பரதம் காத்துட்டு இருக்கான். தசரதர் வந்து சொல்றாருன்னு ராமாயணத்துல கதை இருக்கு. அங்க பறட்டு போனான். உடனே போய் கண்ணேருமா இருந்தான். இந்த மாதிரி உங்க பிள்ளை இடத்துல மாத்தோன்னு அபகாரப்பட்டு விட்டேன். உங்க பிள்ளை இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தை போட்டிருக்காரு, கொஞ்சம் சிபாரிசு பண்ண அப்படின்னா பைத்தியாரன் நல்ல வீடா விதித்த சை தர்மஜா சரணாகதவ சரணம்னு சொல்றவனை காப்பாற்றக்கூடிய உண்டாய குழந்தை போய் அப்படின்னார். அவர் வார்த்தை கேட்டுன்னு வந்தான். சரணம்னு வந்து விழுந்தான். இது எப்படி இந்த கதை பொய் கதையா நகங்கதையா அங்க இருந்தா வந்தான்றதுக்கு அப்படின்னு அதுக்கு மேல கேள்வி பழகு. அங்க இருந்து அவன் நமஸ்கிருத்வாத ராஜ்ஞே தசரதாயத்தான்
இங்கேருந்து ராமன் காப்பாற்றணுன்னு நமஸ்கிருத்வா நமஸ்காரம் வந்து ராஜ்யே தசரதாய ராமனுக்கு ஒரு நமஸ்காரம் தசரதுக்கு ஒரு நமஸ்காரம் போறான். ராமன் விட்டுட்டார் நமஸ்காரம் தசரதருக்கு பண்ணுவானே அப்படின்னு ஆச்சாரியா அனுகிரகம். அவர் தான் ஆச்சாரியன் இந்த சரணாகதி பண்றதுக்கு. அவர் சொன்னார் வந்தேன், பெருமாளுக்கு ஒரு நமஸ்காரம் ஆச்சாரியனுக்கு ஒரு நமஸ்காரம், நமஸ்கிருத்வாத ராமாய ராஜ்யே தசரதாய அப்படின்னு சொல்லிட்டு போறான்னு கத்திட்டு போறானா. அதனால பெருமாளுடைய குணத்தை அறிஞ்சு இங்க வந்து சரணம் அடைஞ்சிருக்கான். நாம என்ன நினைக்கணும், பெருமாள் இடத்துல அந்த மாதிரி சகாசம ரட்சிச்ச பிரபு என்னை கைவிட மாட்டான்னு நம்பி வந்தேன்னு சொல்லணும். இந்த நம்பிக்கை தான் வேணும் பெருமாளிடம் சரணாகதி பண்றது. எப்படி நம்பிக்கை போனா ரட்சிக்கணும் ரட்சிக்க மாட்டானோ, அந்த அக்கிரம் பண்ணி விட்டுவேன் இந்த அக்கிரம் பண்ணி விட்டுவேன், எத்தையோ நாம பண்ணக்கூடாத அக்கிரமம் நாமே பண்ணிட்டு ஏன்னா இனிமே இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி பண்றது இல்லைன்னு நினைச்சு அதுக்கப்புறம் இதை மேல அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ நினைக்கிறது மாத்திரம் நான் மறுபடியும் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பண்ணிவிட்டோமே அவன் ரட்சிக்கனா ரட்சிக்க மாட்டானான்னு சந்தேகப்பட வந்தான். இன்னும் இதுக்கு மேல கோட்டி பங்கு பண்ணிருந்தா கூட சகாதம் ரட்சித்த பிரபு நம்ம கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையின் பேர்ல அந்த வந்து சேரணும். அவரை வந்து கருணாகி பண்ணணும்னு சாப்பிடும். ஏன்னா இனிமே சரியா நடக்கிறேன், சரியா நடக்காது. நான் நேற்று சொல்ற பிரகாரம் நடக்கிறேன், சொல்ற பிரகாரம் நடக்குது. யாகம் பண்ணு யஜ்ஞப்படுன்னு சொல்றார். அதெல்லாம் நம்மளால முடியுமா? நீ சொல்றத பிரகாரம் முடிஞ்ச பரியந்தம் செய்யறேன். அங்க வந்து அது ஷாரா போகணும். முடிஞ்ச பரியந்தம் செய்யறேன். ஜாக ஞாயில என்னால பண்ண முடியாது, முடிஞ்ச பரியந்தம் செய்யறேன். இதை பண்ண இது பண்ண ஏதோ பெருமாளுக்கு அதை பண்ண இது பண்ணா தொழுகை சமர்ப்பிக்கிறேன், புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன், அர்ச்சனை பண்றேன், ஏதோ பண்றேன். முடிஞ்ச பரியந்தத்துக்கு எனக்கு சக்தி அனுபவமா முடிஞ்ச பரியந்தம் செய்யறேன். அப்படியே சஞ்சாபனம் விடாத பண்றேன். இதான் அங்க அர்த்தம் முடிஞ்ச பரியந்தம் செய்யறேன்னு. இதுக்கு மேல தப்பு பண்றதில்லை அப்படின்னா முடிஞ்ச பரியந்தம் தப்பு பண்றதில்லைன்னு சொல்றாரு. அங்க ஷரா போடுறது இன்னமே எந்த விதமான தப்பும் பண்றதில்லை அப்படின்னு அதுக்கு மாத்திரம் பூர்ணமா அதை எழுதி வச்சிருந்தோம். அதுக்கு மேல இதுவரையும் தான் எத்தனை கோட்டு தப்பு பண்ணிருந்தாலும் 2 பேர் நம்பி வந்தேன் சொல்லணும். சொன்ன உடனே அவர் கேட்டார், நம்ம விடமாட்டான், இவன் நம்ம குணத்தை தெரிஞ்சுனுட்டான், நம்ம குணத்தை தெரிஞ்சுனுட்டான், விடமாட்டான். அதனால இவனுக்கு கொடுத்துட வேண்டியதுதான், ஜனநாயகத்துக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியதுதான், ஜனநாயக பண்றதை ஒத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு விடுங்க. விட உனக்கு என்னைக்குடா மோட்சம் வேணும், எப்ப போறேன், இன்னைக்கு கொடுக்காம போறியா, இன்னைக்கே கொடுக்குறேன் போறியான்னு கேட்கிறேன். அவ்வளவு தயாவு இப்ப கொடுத்துடுறேன் போறேன். அந்த சரணாகதி மந்திரத்துல அர்த்த பிரபத்தின்னு பேரு. அதுக்கு இப்பவே பண்ணினா மோட்சம் இன்னைக்கே வந்துடும். அப்போ விழ வேண்டியதுதான், வேற ஆத்மா வைகுண்டம் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மந்திரம் அது நமக்கு வடவடான்றது. மோட்சம் வேணும்னு ஆசையை தவிர இப்ப போறியான்னா உதறது. அது கேட்கிறேன், இப்ப போறியா அப்படின்னா வடவடான்றது உதறது. நூறு என்னடா சொல்லுண்டா, என்ன விஷயம் சமீப தேகாவசானேமாம் தொற்பாதம் பிராபயத்தை ஆனாசத்து ஒரு நாள் உண்டோ இல்லையா, அப்புறம் எனக்கு மறுபொறுப்பை கொடுக்காமல் வயிற்றுக்கு வைக்கின்றதுக்கு அஷம் போகணும்னு கேட்கிறோம். அந்த மாதிரி ஒரு கடைசி காலத்துல அதுவா சொல்லக்கூடாது, சொல்லுவாங்க தப்பு. நாம கேட்கறது தேகாவசானேலாம் கேட்கிறோம். அவன் கர்மா அதுல முடிச்சு கொடுத்தானே, நாம என்ன பண்றது? அதுக்காக ஜனநாயகம் பண்ணி வச்சோம் பேர்ல பைசையே இல்லை. அதுக்காக இதுதான் இந்த விஷயங்கள் பண்ணிக்காதணும். அது அவன் போடுறது, அவன் கேட்கறது பெருமாளத்துல அப்படிதான். அது முடிஞ்சு போச்சு அந்த கர்மா போறான். அதுக்கு இதுக்கு ஜனநாயகம் சம்பந்தம் கிடையாது. அப்படி கேட்டாரா பெருமாள் வாசம் தான்டா தேவாவதானத்தை கேட்கிறேன், அப்படியே கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற சொல்லு, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண போற, எதுக்காக அவ்வளவு நாள் கேட்டேன். நேற்று சாப்பிட்டுதானே குழம்பு காய்கறி தானே சாப்பிட்டு போறேன், நேற்று சொன்ன போய் பத்திரம் ஆகிறது போய் சொல்றோம், இதானே பண்ண போறேன், தேகாவதானத்தை கேட்பாரு என்ன அப்படின்னு அவர் காசு பண்ணுவார் பெருமாள். அண்ணோடதான் சாமி மாத்திக்கோன்னு இருக்கேன். தேகாவதானம் நன்னினவால் நாம் விஷயம் காலம் அப்படின்னு நல்ல நினைவு அந்த பெருமாளத்தை சொல்லக்கே இப்படி சொல்லு. எதுக்காக சுவாமி 108 திருப்பதிகளே வேற எழுதுறது இல்லையா, ஸ்ரீரங்கம் காஞ்சி திருப்பதி எல்லாம் 108 அங்கங்கே பெரியவாள்லாம் நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கு வந்து பிறப்பு எடுத்துட்டோம் வந்து ஒரு வருஷம் ஒரு நாளாவது அங்கங்க போய் பெருமாளை சேவிச்சு அங்கே நல்ல வார்த்தையை காதால கேட்டுட்டு வரலாம்ன்றதுக்காக கேட்கிறேன் தேகாவதானமும் அப்படின்னு மாத்திக்கணும். நான் புத்தியை மாத்திக்கலாமோ இல்லையா, ஏண்டா இருக்கீங்க ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு அதை பண்றதுக்கு இதை பண்றதுக்கு டோலோசம் பண்றதுக்கு ரொம்ப தானே, அதுக்காக தேகாவதானம் அதுன்னு கேட்டேன். நீ எல்லாம் கேட்டுவிட்டே சொல்றது நல்ல காரியம் பண்றதுக்கு நீ இப்ப கேட்டுவிட்டு சரி ஒரு நாளாவது குருவால் சேவிப்பே இல்லைன்னு இல்லை. அப்புறம் அதுக்கு சம்பாதிக்கணும், இது சம்பாதிக்கணும், அதுக்கு பண்ணணும், பிள்ளைக்கு சம்பாதிக்கணும், பொண்டாட்டிக்கு சம்பாதிக்கணும், இந்த எண்ணம் இல்லையா உனக்கு?
வேண்டா தேகாவசானம் வெறுமையா உட்காந்துக்கு போறேன் பெருமாளை சேவிச்சுட்டேன் ஏன்னா இது பண்ணு யாரும் சம்பாதிக்க போறது இல்லையா வெறும் உட்கார போறியா அப்படின்னு கேள்விப்பது பெருமாள். அது போய் சொல்றது கூடாது. சம்பாதிக்கிறதுல ஆசையை விடலை, சம்பாதிக்கிறது தான் எல்லாம் உண்டு. ஆனா ஒண்ணும் இத்தனாலும் சம்பாதிச்சதெல்லாம் என் முன்னாடி பிள்ளை வீடு பார்க்கறதுன்னு சம்பாதிச்சு நாளிலே இருந்து சம்பாதிக்கிறேன். ஏன்டா பெருமாள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பெருமாள் பொண்ணு கல்யாணம், எல்லாம் பெருமாள். பிள்ளையாருது பெருமாளுக்கு, பொண்ணாருது பெருமாளுக்கு, வீடாருது பெருமாளுக்கு. பிடிச்சு போறத பெருமாள் வீடு அது கட்டணும். அதுக்காக சம்பாதிக்கிறேன்னு மனசை மாற்றி மேல சம்பாதிக்கிறதெல்லாம் அம்மதி எந்த நிகழும் சேதனா சேதனாத்மகம் சுகைங்கரியோபகரணம். உன்னுடைய கைங்கிறதுக்கு எல்லா வசதியும் நீ ஸ்வீகாரம் பண்ணுவோம். பிள்ளை பொண்ணு வாசங்கள் எல்லாம் ஒன்னது. ஆத்மா ராஜ்யம் தனன் செய்வே களத்திரம் வாகனானிக்கா ஏதத் பகவதே சர்வம் இது தத்ரேட்சதம் சதாறு பெரியவாளுடைய அனுசந்தானம் அது. அதனால பெருமாள் அப்பேரா ரொம்ப சரி சந்தோஷம். நீ எப்போ செல்லாயிட்டு பண்ண வேண்டியதான். நீ அதுக்கு அருகன் தான் பாதகம் இல்லை. நான் சொல்ற பிரகாரம் செய். பரமசிவன் இருக்கான் போ, பிரம்மா இருக்கான் பரட்டு போ. அந்த பரட்டு வேற கதி கிடையாது. அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்து அதிகாரம் கிடையாது. கதி அப்பவனாய் உன் நடப்புல வந்தேன்னு சொல்லணும். என்ன ஒரு ஆறுல ஒரு மூட்டை கொண்டு வைக்கிறது வராரு உற்சவத்துக்கு என்ன நாங்கள் சமாச்சாரம் அங்க வைக்கிறது என்னன்னா அவளும் இங்க வச்சுக்கலான்னு சொன்னா ஆனாலும் இங்க இருக்கட்டுமே அப்படின்னா அது அங்கேயே வச்சிடும். எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்தேன் ஒற்றும் இல்லை இங்கதான் வைக்கணும் அப்படின்னா ஆனா சரி வைன்னு சொல்லுவான். எத்தவனா வந்தேன்னு சொன்னாதான் வைன்னு சொல்லுவான். எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்தேன் இவ்வளவு சாதம் போடுறவா கிடையாது. போட்டா உசரணுக்கு லெவனா போடும்னா நான் சாப்பிட்றதையாவது நடத்திட்டு போடுவான். அங்க கூட சாப்பிட கூப்பிட்டா ஆனாலும் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா போ அங்கேயே போயிட்டு வரேன். அந்த மாதிரி அங்க போய் இங்க போனா கத்தி கிடையாது. ரட்சகால் யாரும் இல்லை. மோட்சத்தை கொடுத்து ரட்சிக்கிறது எல்லா பாபத்தையும் போகணும். அதுக்கு எந்த தெய்வத்துக்கும் யோகியதை கிடையாது. ஏன்னா தப்பம் பண்ணிருந்து உம்முடைய ஆக்கிக்கு விரோதம் பண்ணிருந்து எல்லாம் பகவத் ஆக்கிய அதுக்கு விரோதம் பண்ணிவிட்டு உம்மடத்துல குற்றவாளி ஆயிட்டு அவன் வீட்டுக்கு போனா அவன் மன்னிச்சான்னா யாரும் ஒத்துக்குவா? அதனால் எவன் விஷயமா எவனுடைய ஆக்கிய மீறி குற்றம் பண்ணமோ அவன் பார்த்து மன்னிக்கணும். வேற கதை கிடையாது. நீயே ஏறதுக்கு ஏதாவது தபஸ் பண்ணா ஏழைன்னா வைதிக காரியம் என்னமா இருக்குன்னே தெரியாது. நான் என்ன பண்றது? பிராணாயம் பண்ணுங்கன்னா எப்படி பண்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றது? என்ன போய் மோட்சத்துக்கு ஏறி நீ தபஸ் பண்ணுன்னா எப்படி பண்ணுவேனா? முதலே காயக்கலேசம் போகணும், அது வேணும், கண்ணை குருடாக்கணும், காதை செவிடாக்கணும், உடம்ப மரக்கட்டை ஆக்கணும்ன்றது தபஸ் பண்றதா இருந்தா. கண்ணை குருடாக்குறதுன்னா கண்ணால இதர வஸ்து கெட்ட வஸ்துக்களை பார்க்க கூடாது. காதை செவிடாக்குறது கெட்ட சப்தம் உள்ள நுழையக்கூடாது. ஏதாவது விழுந்தானா அது தலையாக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னால முடியாது. வேற கதி கிடையாது. நான் வந்து விழுந்தேன்னு எண்ணம் மனுஷனுக்கு முதல்ல வேணும். சரியா நடக்கிறேன், தப்பு பண்றதில்லை, ரட்சிக்கன்னு நம்பி வந்துட்டேன். கதியத்தோ நான் வந்தேன். இந்த சரீரம் போகண்டே மோட்சம் கொடுத்து ரட்சிக்க வேணும்னு பெருமாளை பிரார்த்தித்தா கட்டாயம் ஒரு ரட்சிக்கிறதுக்கு சித்தமாக சாப்பிட்டுதான் சர்வ தர்மங்களையும் விட்டுட்டு மாம் சரணம் விரஜான்பா சர்வ பாபேபியோ மோக்ஷாமி. அர்ஜுனனை வியாஜமா வச்சுண்டு பெருமாள் இந்த மாதிரி ரகசியமான அர்த்தங்கள்லாம் ஜீவாத்மாக்கள்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டியதான அம்சங்கள் எவ்வளவு உண்டோ அவ்வளவையும் கீதையிலேயே அனுபவித்தார் பெருமாள் கண்ணன். அவ்வளவுதான். எல்லாரும் மோட்சம் போறதுக்கு தான் கண்ணனை ஆராதிக்கலாமோன்னா அது வேண்டியது ஐகிகமான புருஷார்த்தம் போனோம்னா குச்சேல பிரபுதிகளுக்கு கொடுக்க மாதிரி வாரி கொடுக்கவும் சுத்தமா இருக்கு. ஐகிகமாக இருக்கப்பட்டதான பூமண்டலத்துல அனுபவிக்க வேண்டியதான பலம் போனோம்னா ஒரு கண்டத்தினை வந்து கிளம்பு போச்சங்கேந்து குபேராந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் குச்சேல மாதிரி. தானா முஷ்டி முட்டே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம். ஒரு புடி அவளை கொடுத்த குச்சேல மருதிக்கு வித்தேசதான் குபேரனா இருக்க முடியாத சம்பத்தை கொடுத்தாரு. அது கொண்டு தானா முஷ்டி முச்சைனா ஒரு புடி அவர் அப்படின்னா ஒரு முஷ்டி அவர். அது முச்சேன்னு தானா முஷ்டி ததே. அது கொடுத்தவன்னு பேர்ல முச்சேன்னா விட்டார்னு இருக்கு. என்ன அர்த்தம்னா அவர் கொண்டு போட்டாருங்க அந்த அவளை. அவள் கூட அண்ணு அது வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா அவளுக்கு 7 நாள் பட்னி 5 தினம் கிருஷ்ணன்கிட்ட போவச்சு. அத்தியட்சுமா எனக்கு கிரகே கல்யாணி தீயசாம ஏதாவது உபகாரம் இருந்தா குடு, நான் கிருஷ்ணன்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னார். 7வது நாள் பட்னில ஏதாவது உபகாரம் இருந்தா குடு அப்படின்னு கேட்டா அந்த பொம்மநாட்டி என்ன பண்ணலாம் அவரை? என்ன 7 நாள் பட்னி என்ன தாத்பரியம்னா என்ன இல்லைன்னாலும் பொம்மநாட்டிகள் 4 ரூபாயில வச்சிருப்பாள்னு ஒரு அபிப்பிராயமா அது லோகத்துல இருக்கிற நியாயத்தை வச்சு அந்த மாதிரி கேட்டுட்டா உடனே என்ன பண்ணா இல்லேன்னு சொல்லணும்.
பெருமாளுக்குன்னு கேட்டு இல்லேன்னு சொல்றது கூட ஒரு நாக்கு இல்லை. யாச்சிச்சாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாச்சிப்பா கத்தரோ முட்டு அங்கேருந்து போய் அங்கே எதிர்ப்பு போய் 4 இடத்துல போய் யாச்சிச்சார். கடைசியில ஒவ்வொரு ஆற்றுலையும் இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா நீ வெளியில வந்துட்டாய் பட்டினு நாங்க வாயை சொல்லாத இருக்கோம். என்ன தாற்பயம், இவளுக்கு கொடுத்தா கிருஷ்ணனை கொண்டு கொடுக்குறார், ₹1 கிருஷ்ணன் கொடுக்குறது, நமக்கு ₹2 கொடுக்க போறாளோ இல்லைன்னு எல்லாரும். ஆனா இல்லைன்னு போய் சொல்லியாச்சு. ஐசன் வந்தவங்கள அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டா சரமாரியா முள்ள சொல்லேன் அப்படின்னா முள்ள சொன்னா அவள் அங்கேதான் நிற்பு, போக வேண்டாம் ஒளியில அவன் அப்படின்னா அதுக்கு மேல அதட்ட ஆரம்பிச்சேன். எல்லாம் இல்லை விஷயம் நான் கொடுக்குறேன்னு ஐசன் வந்துட்டேன், ஏதாவது கொடுத்தாகணும் அப்படின்னு நாங்க சரணங்கதா காலபிஷதாலும் இது பண்ணாரோ தெரியாது. அப்படியானா இங்க வரும்போது எவனா கொடுங்கன்னாரு. நல்லா அவள் பானைக்கு வந்துடுத்து, பூமி தனியா போச்சு, வறுப்பிட்டு போன நெல் அது அரிசிக்கும் உபயோகப்படாது, அவளும் இடிக்க முடியாது, மூலையில போட்டுருக்கா கொடுங்கன்னா அவ்வளவு தாராளம். சரி நம்ம வீட்டுக்கு மண்ணு இவ்வளவு சேர்ந்தா போறோம் பெருமாளுக்கு அதை வாரி கொடுத்தார். அத்தாவை எடுத்துன்னு வந்தா பாவம். சேலகண்டேன தான் பத்வா பத்தே பிராதாது உபாயனம் பத்தாவுக்கு அதை எதில் கட்டி கொடுத்து அனுப்பிச்சார். அவர் அங்கேருந்து வந்தார், வெளியே வச்சிருந்தார். அங்க நடக்கிற உபச்சாரங்கள் எல்லாம் பார்த்தார். எல்லாம் ஆன உடனே கிமுபாயனமானீகம்னு கேட்டார். என்ன கொண்டு வந்தேரு எனக்கு குடும்பம்னு கேட்கிறாரு கிருஷ்ணன். ஸ்நேகிதர் அதுல ஒன்னா வாய்ச்ச வரங்கிறது என்ன கொண்டு வந்து கொடுக்கணும். இவர் கொண்டு போயிட்டு கோழி கொறிக்காது அது மாதிரி கொண்டு போயிருக்கார். கொடுக்கறத விட கொடுக்காத அந்த பாவத்துல போனா போறோம். பெருமாள் சப்பாத்தி பழத்தை கொண்டு கொடுக்கறத விட கொடுக்கலேன்ற தோஷத்துல போடுவோம்ன்ற மாதிரி இது கொடுக்கலே தோஷத்துக்கு போகணும். இப்படியே சென்றுட்டார். அவருக்கு தெரியாத பெருமாளுக்கு இந்த கையில வச்சிருந்தார், குச்சி இழுத்தார். திமுபாயனமானீதம் பிரம்மன்னே கோட்டாய் இழுத்தார். சொன்னா விட்டுட்டார். அதை பார்த்து பெருமாளுக்கு மயிர்கூச்சல் அறிஞ்சுதான் அந்தேத உபநீதமே இப்ப ஏற்பட்டது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. கிடைக்குமான்னு அது எப்படா சாப்பிட்றதுன்னு மயிர்கூச்சல் அறிஞ்சிருக்கலாம். பரமப்பிரீணனம் சகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார். 2 சாப்பிட்றதுக்குள்ள அவளுக்கு பொருட்களை 2 கையை வந்து வச்சுருக்கார். நீங்களே சாப்பிட்டு போடுறவங்களே எங்களுக்கு வேண்டாமா பாகவத பிரசாதம் அவங்க ஏதா அவதாரம் விஸ்வாசம் சர்வசம்பத் சமர்த்தையே எல்லா சம்பத்தையும் கொடுத்தா கேட்குது. 2 படி சாப்பிட்றதுக்கு 3 அப்படி சாப்பிட்டா என்ன கொடுக்க போறேன், என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு, ஏழா கொடுக்குமே அப்படின்னு கேட்டேன். இருக்குது கொடுக்குறேன், என்ன கொடுக்க போறேன், எல்லாம் கொடுத்தாச்சு சம்பத்தை என்ன கொடுக்கு. அவளையே காட்டின ஒன்னா கொடுத்துட்றேன். லட்சுமி கட்டாட்சம் தான் அவருக்கு வேணும், உன்னையே கொடுத்துட்றேன். அவ பார்த்தா கஞ்சினா யாருந்தோ அது ரொம்ப வைதிக இடம். நான் இங்க இருக்கிறது வந்து வைதிகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் எத்தனையோ பிரச்சாரங்க நோ பண்றா. லட்சுமி ஆச்சாரம் கிடையாது இல்லையா, அதனால வைதிகம் தெரியாது. அந்த கொடுக்கறதா இருந்தா எல்லாம் பழக்கம் பண்ணி விடுறேன். எப்படி பாத்திரம் சுத்தம் பண்றது, எப்படி மூட முழுகிறது, காலால போட்டு பெருமாள் மூட முழுகலாமா, இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுன்னு விடுறேன். அப்புறம் கொடுங்க என்ன கொடுக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னு ஒரு வேடிக்கை கதை எங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனார். ஆட்டுக்கிட்ட பார்த்து சூர்யாமலேருந்து சங்காசி பார்த்தா சூரிய மண்டலமா சந்திர மண்டலமா என்று பார்த்தா பெரிய டவுன் பெருமாள் அனுகிரகிச்சிருக்கார். நடா குதிரமாயது எங்கடா வந்து சேர்ந்தோம்னு இவர் கவலை திருப்பிட்டு வர்றார். வந்தா மறுபடியும் வந்தா ஒரு குளத்துல தீர்த்தாம போனா அது வழி சரியாதான் இருக்குது, ஊர் மாத்திரம் மாறி இருக்கு அப்படின்னு. அப்பதான் பிச்சைக்காரன் குருசிலை சனீஸ்வரம் பூந்தான்றது அவர் தான் சொன்னாராம். அதாவது பிச்சை எடுக்க போனா இவன் குடிசை போட்டுருந்தா அதுல வந்தா சாப்பிடணும். அதுக்குள்ள எவனோ பெரிய மனுஷன் தான் எடுத்து தூர போட்டு பங்களா கட்டினு போட்டான். இவன் எங்க போறதா அதுக்கப்புறம் யாரு கேட்க முடியும். அந்த மாதிரி போயிட்டு வீடு கூடுது அப்படின்னு இதுவும் அப்படியும் போறதும் வரதுமா இருந்தார். அப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து அவள் வந்து அங்கேயிருந்து மிச்ச மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா. 7வது மிச்ச மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா. குசேலர் அம்பியா அதாவது குசேலர் வரப்போறார். நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கான் கண்ணன், சாட்சாத் பக்தராஜ. அவருக்கு எவ்வளவு அனுகிரகம்னா பல்லக்கில் ஏற்றி அனுப்ப போறான். பல்லக்கில் நின்னும் நின்னுமா கோஷம் போட்டு வரப்போறான்னு இவள் கனா கண்ணன் இருக்கா. அவர் என்ன பண்ண ராத்திரி முழுக்க முன்னா சேர்த்து கட்டி பிறந்து குசேலரோட கட்டவரில் மாட்டி இந்த போன கந்த வயிற்று கிழிச்சு விட்டுட்டு இருக்காரு. கிழிச்சு விட்டு காலம் வந்த உடனே வழி கொண்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டு போயிட்டு வாத்துன்னு அனுப்பிச்சுட்டார். அவர் வரச்சே நான் வந்து வெயிட்டு கந்த வயிற்று தூக்கிட்டு சொல்லிட்டு வராரு வேற ஆட்டுக்கு வரச்சேன். அப்போ அவளுக்கு ரொம்ப வக்கமா போயிட்டு என்ன நமக்கு கொடுத்தவர் அவரை கொடுக்க மாட்டாரா, கொடுத்துருக்க மாட்டாரா, கொடுத்துருக்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம்ப்பா, ஆத்துல ஏதோ ஒரு பைசா
பூரி தாசியத்தைன்னு பெரிய கையை காட்டினா அவ்வளவு அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனாலதான் நமக்கு இங்கேருந்து கழுத்து வரைக்கும் வலை போட்டிருக்காராம் அண்ணா. என்ன வசந்ததான 10,000 இருக்கும் பீதாம்பரம், அந்த மாதிரி எத்தனை விதமான நகைன்னு சொல்ல முடியாது, அப்படி போட்டிருக்காரு இவளுக்கு. இதுக்கு முன்ன சுட்சாமை, இப்போ லட்சுமி மாதிரி இருக்காது, ஸ்ரீதிவாலயாத்துன்னு. அப்புறம் ஆத்துட்டு சரி, இதை நம்ம அவமானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கான்னு கண்ணான், வைராக்கியம் இல்லை பார்த்தியா அவளுக்குன்னு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கைக்கு போட்டுட்டு கர்த்தாவை அழைக்க போகணும் அப்படின்னு கைட்டா ஒண்ணு கைட்டா 5 வருது. சிருட்டிக்கிறார், திரௌபதிக்கு புடவை சிருட்டிக்கலையா, அந்த மாதிரி குஜேல ராம்காலுக்கு நகை மேல மேல சிருட்டிக்கிறார். ஒரு நகையை கைட்டு போட்டா 5 வருது. சரி வேண்டாம் நான் என்னவோ கேட்கலன்னு அங்கேருந்து இறங்கி வந்தார். வந்த உடனே வந்து சேவிச்சா தீட்சை அப்படின்னா பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து சேவிக்கிறா, என்னடா விட்டுருவோன்னு இவருக்கு அடையாளம் தெரியல. தீட்சை பத்னி மீதி ஞாத்வா அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம முடியாதான்னு தீர்மானம் பண்ணிட்டாரா. அதுக்கப்புறம் எழுந்திருந்தா வரணும் ஆயுஷம் போனா பெரிய அரண்மனை கையபிடிச்சுன்னு போறா. நித்திய தீர்த்தனுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் நடக்காதுதான் அந்த அழகு. ஆனா ஒருத்தரிடத்துல ஒருத்தருக்கு இருக்காரு, பக்திக்கு சொல்ல முடியாது. இவருக்கு நாம மூக்கு புருஷன் என்ன பிரயோஜனம், அவளுக்கு தான் கொடுத்தாருந்தார். அவள் எவ்வளவு வைராக்கியத்தை பார்த்தியா இவருக்குன்னு. அவள் பிரீதஸ்வயம் தயாயுக்தா பிரவிஷ்டோன்னு யமந்திரம். தங்களுடைய அரண்மனைக்கு வரட்டு போனாள். உள்ளுக்குள்ள இப்பாதாமே விளம்பேனே விதானானே ஜமந்திகா அங்கங்கே நாற்காலிகள் அது இது எல்லாம் ரத்னமயம், ரத்ன இதா பிராஜமானா லலனா ரத்ன சம்யுக்தான்னு இது பெரியதும் எங்கேயும் பார்த்ததும் இல்லை. பூமண்டலத்தை அந்த மாதிரி கிடையாது. பெருமாள் இங்கதான் பெருமாள்கள் இருக்குது. ஆறாவரம் பண்ற இடத்துக்கு அழிச்சுன்னு போனா பார்த்தோன்னு நவரத்ன கட்சது மாதிரி இருக்கு இந்த இடம். அங்க நின்று அப்படியே தியானம் பண்ணினார். அகோபதேதம் மம துர்பகஸ்ய சஸ்வத் தரித்திரஸ்ய சம்ருத்தேது. சஸ்வத் தரித்திரம், எத்தனையோ கோடி ஜென்மாவில தரித்திரனா இருந்தவன் இவ்வளவு சம்பத்து வந்ததுன்னா இதுக்கு காரணம் என்ன? மகாவிபூதேர் அவலோகத்து அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் தவிர வேற எதுவும் இதுக்கு காரணம் இல்லை. சைவமே சௌஹத சௌக்கிய மைத்ரி தாக்கியம். எத்தனை பிறப்ப நான் எடுத்தாலும் அவன் திருவுடிகளிலேயே எனக்கு பக்தி செவிக்காமல் இருக்கணும் அப்படியே பிரார்த்திச்சுன்னு கண்ணை தர்றதார். திவ்யமான பீதாம்பரம், அவளுக்கு எவ்வளவு நகையோ அது போல 10 குண்டி இருக்கு. அப்போ பெருமாளுங்க இருக்கு. அப்பா கிருஷ்ணா என்னையும் பறித்து முடியா பண்ணிட்டே அப்படின்னா என்ன பகவத் பிரசாதம்னு அனுபவிச்சார். ஒருத்தர் பூசி விட்டுக்கிறது இல்லை, சன்னம் பூசிக்கிறது இல்லை. கோவிலுக்கு போனேன் புஷ்பம் சமனம் கொடுத்தான், தூர போடக்கூடாது. பகவத் பிரசாதம் அப்படின்னு அந்த பகவத் பிரசாதம். அதனால்தான் சன்னியாசிகள் போனா அவர் பூ கொடுத்தா மாலையை போட்டுக்கிறோம், அதெல்லாம் பண்றேன். சந்தனம் கொடுத்தா கூட ஒரு வாங்கியாவது வைக்க சொல்லணும். பகவத் பிரசாதம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அப்படி குச்சாரர் அனுபவிச்சார். இதுக்காக மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவன் கண்ணன். ஐகமான பலங்கள் எதுவும் நம்ம சொன்னாலும் குஜாலருக்கு கொடுத்தது போல வேண்டது எல்லாருக்கும் வாரி வாரி சம்பத்தை கொடுக்கக்கூடிய கண்ணன் இப்போ டோலில விவசாயிட்டு இருக்க. ஆனுஜதஜாபாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோனித்தமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாபோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धो रामानुजश्च चरणौ चरणम् प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् विदेव नियमेन वदन्मयानाम्. आद्यश्च नः कुलपतेर्बहुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना. भूतम् सरस्तमगदात्मय भक्तनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्गृहेऽनुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्.